வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி எபிசோடு ஒரு சின்ன சண்டையில் ஆரம்பித்து கடைசியாக ஒரு அழுகையில் முடிஞ்சிச்சு. ஸோ எடுத்தோடனே மஞ்சரி வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதனால் பொங்கி எழுந்த அருண்குமார் வந்து என்ன எங்கள் ஹவுஸ்மேட்டுக்காக வந்து இப்படி ஒரு ஹார்டான டாஸ்க் கொடுக்குறீங்க ஸோ அப்படின்னு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு. ஸோ அதை அந்த சந்தர்ப்பத்தை வந்து முத்துக்குமரன் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சும்மா ஒரு டாஸ்க் பண்ண சொல்லுவாங்க, மூணு செட்டாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ரியலி பண்ணி அதை ரொம்ப ஹார்டான டாஸ்க் தான் அது. ஸோ அதனால் அப்போதைக்கு இருந்த கேப்டன் வந்து அருணுக்கு வந்து கோவம் வந்து அவர் வந்து கேட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டன்ஷிப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம், டாஸ்க்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆகி அவங்க ட்ரிகர் ஆகி பெரிய சண்டை மாதிரி ஆயிடுச்சு. சௌந்தர்யாட்ட மஞ்சரி கொடுத்தது தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ யாரா ஜெயிப்பா அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தது. ஸோ நல்ல வேலைக்கு விசால் ஜெயிக்கலை, மஞ்சரி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரே டிசப்பாயின்மெண்ட் பாய்ஸ் டீமுக்கு. ஸோ மஞ்சரி வந்து ஜெயிக்கவும் கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரே ஹாப்பி. நெக்ஸ்ட்டு வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இது நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை யார் போகலாம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க, சாச்சனாவா, ஆர்ஜே ஆனந்தியா, வர்ஷினியா, ஸோ வேறு யார், நிறைய பேர் ரஞ்சித்லாம் எஸ்கேப்பு, அன்சிதா இல்லை, நிறைய பேர் மித்த எல்லாருமே இருக்காங்க, சௌந்தர்யாலாம் இருக்காங்க. சௌந்தர்யாலாம் போக வாய்ப்பே இல்லை, முத்துக்குமரன் போக வாய்ப்பு இல்லை, அப்புறம் தர்சிகா, பவித்ரா எல்லோரும் இருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து வந்து என்ன நடக்குது, எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த கிராசரி டாஸ்க் நடக்குது. சரியான காமெடியாக பண்ணி வச்சுருக்கானுங்க கிராசரி டாஸ்க்கு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது வேறு இந்த வாழைப்பழம் மூட்டி விடுறதா, 2 கண்ணையும் கட்டி வச்சுக்கிட்டு 6 பேரை உட்கார வச்சுக்கிட்டு 6 பேரை நின்று இங்கே ஒரு ஆப்போசிட்டில் நிற்க வச்சு கரெக்டாக போய் ஊட்டி விடணும். ஸோ யார் அதிக வாழைப்பழம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. அருண் பிரசாத்தெல்லாம் விஜய் சேதுபதி கேலி பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. கரெக்டாக கொண்டு போய் தர்சிகாவுக்கே 2 பழம் ஊட்டி விடுறாரு. வரால விஷால்லாம் கரெக்டாக ஊட்டிகிட்டு இருந்தார். சரி, தீபக் வந்து கரெக்டாக முத்துக்கு, விஷாலுக்கு, அப்புறம் சிவாவுக்கு கரெக்டாக ஊட்டிகிட்டு இருந்தார். சௌந்தர்யா வந்து கரெக்டாக வர்ஷினிக்கு ஒரே ஒரு பழம் தான் அவங்க கணக்கில் எடுத்தாங்க. அப்போ அருண் வந்து சத்யா, சிவாவுக்கு, விஷாலுக்கு, தர்சிகாவுக்கு 2, மொத்தம் 3 இது வேஸ்ட்டாக போச்சு. தர்சிகாவுக்கு 2, சத்யாவுக்கு 1. ஸோ அப்புறம் ஜாக்லின் வந்து தர்சிகாவுக்கு 2, சத்யாவுக்கு 1, அப்புறம் விஷாலுக்கு 1 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஜெஃப்ரி வந்து சிவாவுக்கு 2, அப்புறம் விஷாலுக்கு 1, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டான். அன்சிதா வந்து செம்மையாக பண்ணியிருந்துச்சு, சத்யாவுக்கு 3, தர்சிகாவுக்கு 1. ஸோ மொத்தம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து 11,000, பாய்ஸ் டீமுக்கு வந்து 9,000 அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே போனால் சூப்பராக பிளான் பண்ணியிருந்துக்கலாம் அந்த ஷாப்பிங்கை. என்ன பண்ணி வச்சுச்சுங்கன்னே தெரில. உள்ளே போக முன்னாடியே இங்கே பாய்ஸ் டீமில் நல்லா எல்லாம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த ராணவ், ஐயோ அவன் அடுத்த சாச்சனாவாக இருப்பான் போல இருக்குங்க. அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் பேசி முடிவு எடுத்ததுக்கப்புறம், ஆனால் நான் போகிறேன், நான் வந்து கற்றுக்கிற போகிறேன் அப்படிங்கிறான். போன தடவை போயிட்டு வந்துட்டான். ஆனால் டாஸ்க்குக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங்க்கு போகும்போது போகிறானா. ஐயோ கண்டென்ட் பண்ணுறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன். அடுத்து இங்கே வந்து சாச்சனா வந்து தர்சிகாவோட அது சாச்சனா கம்மி அப்படின்னு சொல்லிடுச்சான் ஜாக்லின். அதுக்கு வந்து அவ்வளோ போராடி நான் போய் ஆவேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ஜாக்லினும், அன்சிதா, நம்ம சாச்சனா 3 பேர் அங்கே சைடு போகிறாங்க. இங்கிட்ட வந்து விஷால், அப்புறம் வந்து தீபக், அப்புறம் வந்து முத்துக்குமரன் 3 பேர் போகிறாங்க. போனதுக்கப்புறம் உள்ளே போனால் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைமிங்லாம் கிடையாது, ஷாப்பிங் பண்ணி முடித்தோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படியே ரொம்ப லெதார்ஜிக்கலாக ஷாப்பிங் பண்ணுறாங்க. ரொம்ப டைம் தான் இருக்கே அப்படின்னு. இங்கிட்ட வந்து பாய்ஸ் டீம் அப்படி தான், கேர்ள்ஸ் டீம் அப்படி தான். ஸோ எல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஸோ பிக் பாஸ் பார்த்தாரு, கடுப்பாயிடுச்சு. என்னடா இதுங்க, ஷாப்பிங் தானே டைம் இல்லாமல் கொடுத்தோம், இதுங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கால்குலேஷனுக்கு டைம் எடுக்குதுங்களே அப்படின்னு பார்த்தா உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் இப்போ பஸர் பில் அடிக்க போகிறேன் அப்படின்னு. மாட்டிக்கிடுச்சுங்க கேர்ள்ஸ் டீமும். பாய்ஸ் டீமும் அப்படி தான், ஒழுங்காகவே கால்குலேட் பண்ணலை. அவங்க ஈஸியாக பிளான் பண்ணி அவ்வளோ டைம் ஃப்ரீயாக கொடுத்தப்போ ஷாப்பிங் பண்ணும்போதே கால்குலேட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ டைம் இருக்கிறது, பிளான் பண்ணாமல் பதட்டமாக எல்லாமே முடிச்சு விட்டுருச்சுங்க. பஸர் பில் அடித்ததுக்கப்புறமும் அன்சிதா எடுத்து வைக்கிது, அதை பிக் பாஸ் கூட வார்ன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாய்ஸ் டீம் வந்து
9,140 ரூபாய்க்கும், கேர்ள்ஸ் டீம் வந்து 12,040 ரூபாய்க்கும் எக்ஸ்ட்ரா 1,040 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் டீமுக்கு வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே அனுப்பி வைக்கிறாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து நான் கொடுக்குறத தான் நீ சமைக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அவர் எச்சரிக்கையும் கொடுத்தாரு, நீங்கள் வந்து இன்னும் பிக் பாஸில் வந்து ஹவுஸில் வந்து விளாடவே ஆரம்பிக்கலை, இன்னும் தங்கவே ஆரம்பிக்கலை, இன்னும் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கலை அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று சொன்னார், நீங்கள் என்னை கேலி பண்ணுறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு கேலியாக தெரியுதா, 6 ஜாம் பாட்டில் மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. பாருங்க, டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்குது. இது நீங்கள் ஷாப்பிங் பண்ண அமௌண்ட்டாக நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டானே தெரியலை, நானே ஷாக் ஆகிட்டேன் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து அதை ப்ரூவ் பண்ணுது. எல்லாருமே 3 பேருமே அதுக்கு பொறுப்பு தான், ஆனால் அது ப்ரூவ் பண்ணுது. நான் என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு, நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு. அது 3 பேருமே சேர்ந்து ஒத்துக்கிறணும், நாங்கள் தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் ஒத்துக்கிறணும். பட்டு அது ஒரு பிளானிங் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் ஆளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து தேவையாகும், காசு நிறையா இருக்கே, டைமும் நிறையா இருக்கே அப்படிங்கிற ஒரு அந்த லதார்ஜிக்கல் தான், அந்த ஒரு இதுதான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது தான், நம்ம அப்பா தானே அப்படின்னு நினச்சிருச்சு என்னமோ சாச்சனா. ஸோ அதனால் எல்லாம் முடிந்தது. ஸோ இந்த வாரம் கேர்ள்ஸ் டீம், போன வாரம் பாய்ஸ் டீம் என்ன பண்ணாங்களோ அதே தான் கேர்ள்ஸ் டீமும் இந்த தடவை அனுபவிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சத்யாவுக்கு தான் அந்த சோதனை, சத்திய சோதனை. ஸோ இங்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு பாய்ஸ் டீமில் போன தடவை அவதிப்பட்டார், இந்த தடவை கேர்ள்ஸ் டீமில் போய் அவதிப்பட போகிறாரு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மஞ்சரியோட கேப்டன்ஷிப். தேங்க்யூ.